கொண்ட இரட்டை காப்பியங்கள் என்று சொல்லப்படுகின்ற இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரம் மணிமேகலை நூல் சிலப்பதிகாரத்தின் சில பகுதிகளை காணவிருக்கிறோம். சிலப்பதிகாரம் 3 காண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் இன்று முதல் காண்டமான புகார் காண்டத்தை பார்க்கவிருக்கிறோம். புகார் காண்டத்தை பற்றி நமக்கு சிறப்புரையாற்ற வருகிறார் திருமிகு உமாகாந்தி அங்குராஜ் MA MEd அவர்கள். அவரை பற்றிய ஒரு சிறு முன்னோட்டம். திருமிகு உமாகாந்தி அங்குராஜ் அவர்கள் BA, MA, B.Ed மற்றும் M.Ed பட்டங்களை பெற்றவர். BA, B.Ed பட்டங்களை முடித்த பின்னர் திண்டுக்கல் 5வது வார்டில் அமைந்துள்ள காந்தி நினைவு நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியையாக தனது பணியை தொடங்கினார். கல்வி பணியில் அர்ப்பணிப்பு மிக்க செயல்பட்ட இவர் தொடர்ந்து கற்றலின் மீது கொண்ட ஆர்வத்தால் MA மற்றும் M.Ed பட்டங்களையும் பெற்றார். அவர் திண்டுக்கல் 5வது வார்டில் அமைந்துள்ள காந்தி நினைவு நடுநிலைப் பள்ளியில் பல ஆண்டுகளாக அர்ப்பணிப்பு மிக்க மதிப்பிற்குரிய ஆசிரியையாக பணியாற்றினார். தனது சிறந்த கற்பித்தல் சேவைக்காக 2011ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் மதிப்புமிக்க டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கிறார். 2012ஆம் ஆண்டு உதவி பட்டதாரி ஆசிரியர் பதவியில் இருந்து ஓய்வு பெற்றார். ஆசிரியர் பணியோடு மட்டுமல்லாமல் சிறந்த நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் மாஸ்டர் ஆஃப் செரமனிஸ் என்ற பாராட்டும் பெற்றவர். பள்ளியின் ஆண்டு விழா நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஆண்டும் தன்னம்பிக்கையுடனும் சிறப்பாகவும் தொகுத்து வழங்கி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் மனதில் நீங்கா நினைவுகளை பதித்துள்ளார். தற்போது உமாகாந்தி அவர்கள் திண்டுக்கல்லில் வசித்து வருகிறார். கல்வித்துறைக்கான அவரது அர்ப்பணிப்பு, தலைமைத்துவம் மற்றும் சிறப்பான பங்களிப்பிற்காக இன்று வரை அவர் பள்ளியிலும் சமூகத்திலும் நினைவு பெற்று வருகிறார். அவர்களை சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டத்தை பற்றி சிறப்புரை தர அன்போடு அழைக்கிறோம். வாங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். திணை அமெரிக்கா நிர்வாகத்திற்கு என்னுடைய அன்பு கலந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்பொழுது புகார் காண்டத்தில் உள்ள 10 காதைகளை பற்றி பேச இருக்கிறேன். பொதுவாக சிலப்பதிகாரத்தில் 3 காண்டங்களும் 30 காதைகளும் உள்ளன. இதில் புகார் காண்டம் 10 காதைகளையும், மதுரை காண்டம் 13 காதைகளையும், வஞ்சி காண்டம் 7 காதைகளையும் கொண்டது. இதில் புகார் காண்டத்தில் உள்ள 10 காதைகளை பற்றி நான் மேலோட்டமாக பேசுகிறேன். சங்க காலத்தில் இலக்கியங்களான 10 பாட்டு, 8 தொகை, 14 கீழ்கணக்கு நூல்களில் கடவுளை பற்றியோ, அரசரை பற்றியோ, பெரிய செல்வந்தர்களை பற்றியோ மட்டுமே பாடுவர். ஆனால் சாதாரண மக்களை பற்றிய காப்பியம் சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் அரச குடும்பத்தைச் சேர்ந்த சேரன் செங்குட்டுவன் தம்பி இளங்கோவடிகள் என்பவர் ஆவார். மன்னன் பாடிய பாட்டு, வரலாற்று நூல், விதி பற்றி பேசும் நூல், இன்னும் பல்வேறு பாத்திரங்களால் புகழ்பெற்றது என்று கூறலாம். இதன் வரலாற்று சான்றுகளில் கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என்று கூறுகிறார்கள். பாரதியார் இந்நூலை பற்றி 3 இடங்களில் குறிப்பிடுகின்றார். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு என்றும், கம்பனைப் போல, வள்ளுவனைப் போல, இளங்கோவைப் போல பூமிதனில் யாங்கனுமே இல்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்று குறிப்பிடுகின்றார். சேரன் தம்பி சிலம்பு இசைத்ததும் என்று இவ்வாறு 3 இடங்களில் இந்த சிலப்பதிகாரத்தை பற்றி பாரதியார் குறிப்பிடுகின்றார். கதாநாயகன் கோவலன் மாசாத்துவன் என்னும் வணிகனுடைய மகன். கதாநாயகி கண்ணகி கடல் வாணிபம் செய்யக்கூடிய மாநாயகன் என்பவருடைய மகள். ஆடல் குலத்தைச் சேர்ந்த மாதவி என்பவர். இன்னும் பல பாத்திரங்களை கொண்டது இக்காப்பியம். ஆண்களுக்கு மட்டுமே சிலை வைத்த அக்காலத்தில் பெண்களுக்கு சிலை வைத்த பெருமை நம் இளங்கோ அடிகளுக்கே சேரும். மங்கள வாழ்த்து முதல் நாடுகான் வரை 10 காதைகளை உடையது புகார் காண்டம். புகார் காண்டத்தில் கடவுள் வாழ்த்து என்பது கிடையாது.
இது ஒரு சமண காப்பியம். இயற்கையை மட்டுமே போற்றும் வகையில் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், மாமழை போற்றுதும் என்று இளங்கோவடிகள் இயற்கையை புகழ்கிறார். எல்லா வகையான மதங்களை பற்றியும் மூவேந்தரின் பெருமை பற்றியும் இவர் கூறுகின்றார். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம். அடுத்தது புகார் காண்டத்தில் உள்ள 10 காதைகளை பற்றி நான் கூறுகிறேன். புகார் காண்டத்தில் முதலாவது மங்கள வாழ்த்து, மனையறம் படுத்த காதை, மூன்றாவதாக அரங்கேற்று காதை, நான்காவதாக அந்தி மாலை சிறப்பு செய்காதை, ஐந்தாவதாக இந்திரவிழா ஊரெடுத்த காதை, கடலாடு காதை, காணல் வரி, தேநீர் காதை, கணாத்திரம் உரைத்த காதை, நாடுகான் காதை என 10 காதைகள் உள்ளன. மங்கள வாழ்த்து பகுதியில் ஆசிரியர் மணமக்களை பற்றியும் மணமக்களின் செல்வ செழிப்பை பற்றியும் மற்றும் அங்கு வந்திருந்தோர் வாழ்த்திய விதம் பற்றியும் மிக அழகாக கூறுகின்றார். இளங்கோவடிகள் முதலில் இயற்கையை போற்றினார். நீல வானத்தில் நட்சத்திரம் ஜொலிப்பது போல மணமேடையின் அமைப்பு இருந்ததாம். முரசு எம்பின, முரடு அதிர்ந்தன. கதாநாயகி கண்ணகி பெண்ணுக்கு பெண்ணே ஆசைப்படும் அளவிற்கு அழகுடையவள் என்றும், சாலிவி என்னும் கற்புத்தன்மையை பெற்றவள் என்றும், இன்னும் பல்வேறு நல்ல குணாதிசயங்களை பெற்ற ஒரு குடும்ப பெண் என்றும் இளங்கோவடிகள் போற்றுகிறார். இருநிதி கிழவனான மாசாத்துவன் மகனான கதாநாயகன் கோவலன் மன்மதனை ஒத்தவன் என்றும், முருகனை போல் அழகுடையவன் என்றும் இங்கு குறிப்பிடுகிறார். இருநிதி கிழவன் என்பது குபேரனை குறிக்கும். இருநிதி என்பது சங்கநிதி, பதுமநிதி இரண்டையும் குறிக்கும். சங்கநிதி என்பது 1 போட்டு அதற்கு பின்னால் 23 சைபர் போட்டால் அதனுடைய மதிப்பு என்ன மதிப்போ அவ்வளவு மதிப்புடையதாம் சங்கநிதி. பதுமநிதி என்று கூறுவது 1 போட்டு அதற்கு பின்னால் 64 சைபர் போட்டால் அதனுடைய மதிப்பு ஏதோ அவ்வளவு மதிப்புடையதாம் பதுமநிதி. குபேரனை போன்று செல்வமுள்ள மாசாத்து மகன் கோவலன் என்பதை ஆசிரியர் இங்கு குறிப்பிடுகிறார். காப்பியம் எனப்படுவது வாழ்த்து, வணக்கம், வருபொருள் உரைத்தல் வேண்டும். முருகனுக்கு 2 மனைவி, அதுபோல கோவலனுக்கும் 2 மனைவி என்பதை இங்கு சுட்டிக்காட்டுகிறார். மணமக்களை வந்திருந்தோர் காதலர் பிரியாமல் கவவு கை நெகிழாமல் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறார்கள். இங்கு வாழ்த்தும் முறையே தவறானது. நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும், நிறை செல்வத்தோடு வாழ வேண்டும், உயர் புகழோடு வாழ வேண்டும், மெய்ஞானத்தோடு வாழ வேண்டும், 16 பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்த வேண்டுமே தவிர இவ்வாறு வாழ்த்தக்கூடாது. கோவலனும் கண்ணகியும் பிரிய போகிறார்கள் என்பதால் இம்முறையில் வாழ்த்துக்களை இளங்கோவடிகள் குறிக்கின்றார். அடுத்ததாக நாம் பார்க்க போவது மனையறம் படுத்த காதை. விருந்தினரை வரவேற்கவும், தானாக சிந்திக்கவும், தனிக்குடித்தனம் வைக்க அழகுற அவர்களுக்கு மாளிகை ஒன்றை அமைத்து கொடுத்தனராம். அறையின் சிறப்பு, மாளிகையின் சிறப்பு, கட்டிலின் சிறப்பு இவற்றையெல்லாம் கூறி தென்றலானது செண்பகம் மற்றும் எல்லா மலர்களையும் தழுவி பெண்களின் கூந்தலையும் தழுவி சாளரம் வழியாக இருவரும் அமர்ந்திருக்கும் கட்டிலுக்கு வந்ததாம். கண்ணகியின் அழகை கண்டு கோவலன் மாசரு பொன்னே, வளம்புரி முத்தே, காசரு விதையே, கரும்பே, தேனே என வர்ணித்து சினம் கொண்ட பாம்புகள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பது போல அவர்கள் இருவரும் இல்லறத்தில் அளவு கடந்த அன்போடு
மகிழ்ச்சியாக இல்லறம் நடத்தினார்கள் என்று இளங்கோவடிகள் குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக நாம் பார்க்க போடும் காதை அரங்கேற்று காதை. தேவேந்திரன் சபைக்கு அகத்திய முனிவர் சென்றிருந்த போது நாட்டியம் ஆடியவர்களில் ஊர்வசியும் ஒருவர். அவர் இந்திரன் மகனான சயந்தன் மீது அன்பு கொண்டு நாட்டியத்தை சரியாக ஆடவில்லை. இதனால் கோபம் கொண்ட அகத்திய முனிவர் பூமியில் சென்று பிறப்பாயாக என்று சாபம் இட்டார். அவள்தான் மாதவி. அவளின் தாய் சித்ராபதி. மாதவி 11 வகையான ஆடல்களை கற்றவள். சோழ மன்னரின் அரண்மனையில் அருந்தொழில் அரங்கத்தில் மாதவி நாட்டியம் ஆடுகிறாள். மன்னர் அவளுடைய நாட்டியத்தை மிகவும் ரசித்து அவளுக்கு தலைக்கோல் என்ற பட்டம் அளித்து அவளது கையில் ஒரு மாலையை கொடுத்து, இன்று முதல் இவளுக்கு தினந்தோறும் 1008 பொன் களஞ்சு கொடுப்பவர்கள் மாலையை பெற்று இவளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார். மாலையை கோவலன் பெற்றுக்கொண்டு மாதவியுடன் சேர்ந்து வாழ ஆரம்பித்தான். அடுத்ததாக நாம் பார்க்க போகும் காதை அந்திமாலை சிறப்பு செய்காதை. மாலை நேரம் வந்தது. மகளிர் விளக்கு ஏற்றுகின்றனர். கோவலனும் மாதவியும் இணைந்திருக்கிறார்கள். பிறைச்சந்திரன் வானில் தோன்றுகிறது. காதலர்களுக்கு இது மகிழ்ச்சியையும் பிரிந்தவர்களுக்கு வருத்தத்தையும் தருகிறதாம். கண்ணகி கோவலனை பிரிந்ததால் மங்களன் ஆணை தவிர மற்ற அணிகலன்கள் அணியாமல் ஒப்பனை இல்லாத ஓவியமாக வருந்தி நிற்கிறாள் என்று இந்த இடத்தில் இளங்கோவடிகள் குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக நாம் பார்க்க போவது இந்திர விழா ஊரெடுத்த காதை. புகார் நகரத்தின் சிறப்பே இந்திர விழா. தமிழகத்தில் இதனை சித்திரை திருவிழாவாக கொண்டாடி வருகிறோம். புகார் நகரத்தில் உள்ள பட்டினப்பாக்கம், மருவூர் பாக்கம் போன்ற இடங்களில் மக்கள் கூடியிருக்கிறார்கள். இங்கு 5 வகை மன்றங்கள் உள்ளன என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். தெய்வ மன்றம், இளஞ்சி மன்றம், ஒளிக்கல் மன்றம், நாலங்காடி பூதம், பாவை மன்றம் என்பனவாம். தெய்வ மன்றத்தில் இறைவனை வழிபடுவதற்காக மக்கள் கூடியிருக்கிறார்கள். இளஞ்சி மன்றத்தில் உடல் நோயுற்றவர்கள் பொய்கையில் நீராடுவர். ஒளிக்கல் மன்றத்தில் பித்து பிடித்தவர்களும் செய்வினையால் பாதிக்கப்பட்டவர்களும் இங்கு வந்து வழிபாடு நடத்துவர். நாலங்காடி பூதம் எனக்கு பிடித்த செயல் இதனுடைய செயல். நல்லவர்களை ஒன்றும் செய்யாதாம், தீயவர்களை அடித்து கொன்று விடுமாம். அடுத்ததாக நாம் பார்க்க போவது பாவை மன்றம். இந்த பாவை மன்றமானது அரசன் நீதி தவறிய போதும் மக்கள் தவறு செய்யும் போதும் கண்ணீர் சிந்தி நிற்குமாம். இவ்வாறு 5 வகை மன்றங்களை பற்றி இளங்கோவடிகள் அழகாக கூறியிருக்கிறார். மன்னன் முரசு யானை மீது வைக்கப்பட்டு புனித நீரால் நீராட்டப்பட்டு இந்திர விழா தொடங்குகிறது. புகார் நகரமே விழா கோலத்தில் திகழ்கிறது. கோவலனும் மாதவியும் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றார்கள். கண்ணகி வருத்தத்தோடு இருக்கிறாள். கண்ணகிக்கு இடக்கண் துடிக்கிறதாம், மாதவிக்கு வழக்கண் துடிக்கிறதாம். இடது கண் துடித்தால் நல்லது என்பதை அக்காலத்திலேயே இளங்கோவடிகள் குறிப்பிட்டு இருக்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்க போவது கடலாடு காதை. மேல் உலகத்தில் இருந்து விஞ்சயன் என்பவன் தன் காதலியோடு இமயம், கங்கை இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு புகார் நகரத்திற்கு வருகிறான். புகார் நகரத்தின் அழகையும் கொடியேற்று விழாவினையும் தன் காதலிக்கு அவன் காட்டுகிறான். கோவலனுடன் 32 வகையான அணிகலன்களை அணிந்து கடற்கரை நோக்கி செல்லும்
மாதவியை பற்றி கூறுகிறான். 11 வகையான ஆடல்களை ஆடும் சிறப்பான ஆடல் அழகி மாதவி என்கிறார். இப்பொழுதே கோவலனுக்கும் கண்ணகிக்கும் சிறிது ஊடல் ஏற்பட்டுள்ளது. அந்த ஊடலின் காரணமாகவே அவர்கள் கடற்கரைக்கு செல்கின்றனர். அடுத்ததாக நாம் பார்க்க போவது காணல் வரி. சிலப்பதிகாரத்தின் திருப்பு முனையே காணல் வரி. பொது விழாவில் மாதவி ஆடக்கூடாது என்கிறான் கோவலன். கடற்கரையில் யாழினை கோவலன் கையில் கொடுத்து வாசிக்க சொல்கிறாள் மாதவி. கோவலன் நல்ல கலைஞன், நல்ல ரசிகன். காவிரியை பற்றியும் சோழ நாட்டின் பெருமையை பற்றியும் பாடினான். அந்த பாட்டின் உட்கருத்தை அறிந்த மாதவி யாழினை அவனிடம் இருந்து வாங்கி காவிரியை நோக்கி அவள் பாடுகிறாள். ஆடவர் இடத்தில் என்ன குறை இருந்தாலும் பெண்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று அவள் பாடிய பாட்டின் கருத்தை கோவலன் புரிந்து கொண்டு கோபம் கொள்கிறான். இந்த இடத்தில் இளங்கோவடிகள் யாழ் வழியே ஊழ்வினை வந்தது என்று கூறுகிறார். கோவலன் மாதவியை பிரிந்து கண்ணகியை நோக்கி செல்கிறான். மாதவி தனியாக வீடு திரும்புகிறாள். நாம் அடுத்ததாக பார்க்க போவது வேநீர் காதை. இந்த வேநீர் காதையில் இளவேநீர் காலம் வந்தது, தென்றலும் வந்தது. கண்ணகி வாடி நிற்கிறாள். மாதவி ஏங்கி நிற்கிறாள். தன் தோழி பயந்தமாலையிடம் தன் உள்ளத்தில் உள்ள ஏக்கத்தை எல்லாம் எழுதி ஓலைச்சுவடியை கொடுத்து விடுகிறாள். பயந்தமாலையும் செல்கிறாள், கோவலனிடம் கொடுக்கிறாள். கோவலன் வாங்கவில்லை. அவளுடைய காதில் விழுமாறு, என்னதான் இருந்தாலும் அவள் நாட்டியக்காரிதானே என்று கூறுகிறார். பயந்தமாலை மாதவியிடம் வந்து கோவலன் கூறியதை சொல்கிறாள். ஆனால் மாதவி அவன் வருவான் என பொறுத்திருந்தாள். கோவலன் தனித்திருந்தான். அடுத்ததாக நாம் பார்க்க போவது கெனாத்திரம் உரைத்த காதையை பற்றி. கனவு பற்றி சங்க காலத்திலும் உள்ளது, சிலப்பதிகாரத்திலும் உள்ளது. கணவனை பிரிந்த கண்ணகியின் தோழியான தேவேந்தியிடம் கண்ணகி தான் ஒரு தீக்கணா கண்டேன் என்று கூறுகிறாள். நானும் என் கணவரும் வெளியூர் செல்கிறோம். வெளியூரில் இருப்பவர் என் கணவனை ஏசுகிறார்கள், என்மேல் தேளை விடுகிறார்கள். நான் பதறி நிற்கிறேன். அரசனிடத்தில் சென்று முறையிடுகிறேன். ஊர் தீப்பற்றி எரிகிறது என்று கூறிக்கொண்டு இருக்கும் பொழுது பணிப்பெண் ஓடி வந்து வாயிலில் யாரோ நிற்கிறார்கள் என்று கூறுகிறாள். கண்ணகி சென்று பார்த்தாள். அங்கு கோவலன் நின்று கொண்டு இருந்தான். அவன் கண்ணகியிடம், எல்லா செல்வத்தையும் தொலைத்து விட்டேன், என்னை மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறான். அப்போது கண்ணகி மென்முறுவலால் பார்த்தாள். என்னிடம் கால் சிலம்பு இருக்கிறது, கவலைப்பட வேண்டாம், மதுரை செல்வோம் என்று பொழுது விடியுவதற்கு முன்னால் ஊழ்வினை அழைக்க அவர்கள் மதுரை செல்கிறார்கள். அடுத்ததாக நாடுகாண் காதை. கோவலன் மாதவியை விட்டு பிரிந்து கண்ணகியிடம் வந்து விடுகிறான். எல்லா செல்வத்தையும் தொலைத்து விட்டேன், என்ன செய்வது என்று கேட்கிறான். அப்பொழுது கண்ணகி, என் தந்தையார் கொடுத்த கால் சிலம்பு இருக்கிறது, நாம் மதுரைக்கு சென்று அதை விற்று வாணிபம் செய்வோம் என்று கூறுகிறாள். அப்பொழுது ஊரை விட்டு கிளம்புவதற்கு முன்னால், பொழுது விடுவதற்கு முன் புகார் கோயில், திருமால் கோவில், அருகதேவன் கோயில், இந்திரன் கோயில் போன்ற கோவில்களுக்கெல்லாம் சென்றுவிட்டு
இறுதியில் அவர்கள் ஊரின் வெளிப்பகுதிக்கு வந்து நிற்கிறார்கள். அந்த புகார் நகரத்தை விட்டு அவர்கள் வெளியே வரும் காட்சியை இளங்கோவடிகள் அழகாக கூறுகின்றார். வான்கண் வழியா வைகரை யாமத்து மீன் திகழ் விசும்பின் வெண்மதி நீங்க கார் இருள் நின்ற கடைநாள் கங்குள் ஊழ்வினை கடைசி உள்ளம் துறப்ப ஏழா தகரும் எழிலக் கவரியும் தூமையிற் அன்னமும் துணை எனத் திரியும் தாளொடு குயின்ற தகைசால் சிறப்பின் நீள்நெடு வாயில் நெடுங்கடை கழிந்து ஆங்கு என்று புகார் நகரத்தை விட்டு அவர்கள் விடைபெறும் காட்சியை மனவேதனையோடு அவர் கூறுகின்றார். அடுத்ததாக நாம் பார்க்க போவது அந்த நாடுகான் காதையில் அவள் புகார் நகரத்தின் வெளியே வந்து நிற்கும் பொழுது கடைசியாக அவர்கள் சமணப்பள்ளியில் போய் தரிசனம் செய்கிறார்கள். அப்பொழுது அங்கு கவந்தி அடிகள் இவர்களை பார்க்கிறார். அவ்வாறு பார்க்கும் பொழுது உங்களை பார்த்தால் உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்கள் போல் தெரிகிறதே, நீங்கள் ஏன் இந்த நேரத்தில் இங்கு வந்து நிற்கிறீர்கள் என்று அவர் கேட்க, அப்போது கோவலன், நான் ஒரு வணிகன், வாணிபம் செய்வதற்காக மதுரை செல்கிறேன் என்று கூறுகிறான். பூங்கொடி போன்ற இந்த பெண்ணும் உன்னுடன் வருகிறாளா என்று கேட்க, ஆம், அவள் என் மனைவி, என்னுடன் வருகிறாள் என்று அவர் கூற, கோவலன் நம் கவுந்தியடிகள், நாம் செல்லும் மதுரையின் பாதை மிகவும் கடினமானது என்று கூறுகிறார். அந்த பாதையானது வள்ளிக்கிழங்கை தோண்டியதால் அதன் மேல் செண்பக மலர்கள் மறைத்திருக்கும். அதில் நம் காலை வைத்தால் நமக்கு தீங்கு ஏற்படும். அடுத்து வழிநெடுகளிலும் பெலாமரங்கள் காய்த்து தொங்கும். பெலாமரத்தில் உள்ள பெலாப்பழத்தில் நாம் மோதிவிட்டால் நமக்கு ஆபத்து ஏற்படும். மேலும் அங்கு நடந்து செல்லும் பொழுது வழியில் தேனீக்கள் கூடு கட்டியிருக்கும். அந்த கூட்டில் இருந்து வழிகின்ற தேனானது ஆற்றில் கலந்து அங்கே ஓடுமாம். தாக மிகுதியால் அதனை நாம் பருகிவிட்டால் நமக்கு தீங்கு ஏற்படுமாம் என்று அழகாக மதுரைக்கு செல்லும் பாதையில் உள்ள கடினத்தை பற்றி கூறிக்கொண்டே செல்கிறார். அவ்வாறு சென்றவர்கள் உறையூரை அடைகிறார்கள். அந்த உறையூரில் தங்கியிருக்கும் பொழுது சாரணர்கள் வானில் இருந்து இறங்கி வருகின்றனர்கள். அவர்கள் கவுந்தியடிகளை வணங்குகின்றனர். அவர்களுக்கு முக்காலமும் தெரியும். ஆயினும் இவர்களை நீங்கள் செல்லுகின்ற, நீங்கள் நினைக்கின்ற செயல் எல்லாம் நல்லதாக முடியும் என்று வாழ்த்திவிட்டு அவர்கள் சென்று விடுகிறார்கள். கண்ணகி, கோவலன், கவுந்தியடிகள் மூவரும் மதுரைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதன் பின் பார்த்தால் இந்த புகார் காண்டத்தில் மனையரம் படுத்த காதையில் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய மாளிகை கட்டி கொடுத்தும் அவன் தன் மனைவியை விட்டுவிட்டு மாதவியுடன் சென்றது மன வருத்தத்தை அளிக்கிறது. அடுத்ததாக கனா உரைத்த காதையில் கனவு என்பது நிஜம்தான் என்பதை எடுத்துரைக்கிறார்கள். சங்க இலக்கியத்திலும் சரி, சிலப்பதிகாரத்திலும் சரி, அவள் தான் கண்ட கனவினை
தன் தோழி தேவந்தியிடம் கூறும் பொழுது நம்முடைய மனம் வேதனைப்படுகிறது. இவ்வாறு புகார் காண்டத்தில் கண்ணகி, கோவலனுடைய செல்வ செழிப்பு, அவள் பட்ட துயரம், இவையெல்லாம் நாம் காணும் பொழுது நாம் நேரிலேயே சென்று அவர்களை பார்க்க வேண்டும் என்பது போல் தோன்றும். அப்படிப்பட்ட புகார் காண்டத்தின் சிறப்பினை நாம் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் எனக்கு நேரம் குறைவாக உள்ளதால் இந்த புகார் காண்டத்தினை இப்பொழுது முடித்து விடுகிறேன். இந்த அமெரிக்கா திணை அமெரிக்கா எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு மிகவும் மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகுந்த நன்றி அம்மா, மிகுந்த நன்றி அம்மா. அருமையான விளக்க உரை அம்மா. எங்கள் கண் முன்னாடி அப்படியே அந்த காட்சி விரிந்தது போல இருந்தது. அந்த சிலப்பதிகாரத்தை நாங்க அப்படியே உங்க கூடயே நாங்களும் வந்து பாத்துக்கிட்டே வந்து படிச்சுக்கிட்டே வர மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. அந்த அதை எழுதினவருடைய இளங்கோவடிகள்னு அப்படின்னு நம்ம அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சிருவோம். ஆனா அவர் சேரன் செங்குட்டுவனுடைய இளவல், அதனாலேயே அவருக்கு ஒரு இளம் கோ அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு, அவரோட அரசன்களுடைய தம்பிங்கிறதுனாலேயே அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. அந்த பெண்களுக்கும் சிலை தொடங்கின காலம் அதுக்கப்புறம் தான் தொடங்குச்சு அப்படிங்கறது ரொம்ப அருமையா சொன்னீங்க. அது ஒரு சமண காப்பியம்ன்ட்டும், அது ஒரு மணமக்களை வாழ்த்தும் போது கூட நார்மலா வாழ்த்தி விடாம ரொம்ப அது இயற்கையை ஒப்பிட்டு அவங்களுடைய அங்கங்கள் எப்படி இருந்துச்சுன்னா இயற்கையும் அவங்களுடைய மனித அங்கங்களையும் ஒப்பிட்டு பண்றது இன்னும் அதை நீங்க எடுத்து சொன்ன விதம் ரொம்ப அழகா இருந்துச்சுமா. அந்த காலத்துடைய செல்வ அந்த செழிப்பை எப்படி அவங்க வந்து மதிப்பிடுவாங்கன்னு அந்த சங்க நிதி, அது 23, அந்த அந்த பதும நிதினா அந்த 63, அந்த அந்த எண்ணிக்கைகளையும் சொல்லி நீங்க சொன்னது எங்க மனசுல அந்த காலத்துல இப்ப இருக்கிற மதிப்பீட்டுகள்ல நாங்க புரிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி அந்த காலத்துடைய மதிப்பீட்டுகளையும் எங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையா இருந்துச்சு. அத வந்துட்டு நம்ம அந்த வாழ்த்தே தவறு அப்படின்றது அது நிறைய ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. அந்த அந்த கதைக்கு ஒரு முன்னோட்டமாவே வந்து இளங்கோவடிகள் அந்த வாழ்த்தை வந்து வச்சிருப்பாரு. இத வந்து சொன்னாலே வந்து பின்னாடி வர கதை இப்படி ஒரு துயர சம்பவம் கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு முன்னோட்டமா வச்சிருப்பாங்கன்றதையும் மிக தெளிவா சொன்னீங்க. அது மாதிரி மாதவியோடைய சிறப்பு இவள்களையும், மாதவியினாலே வந்து அவள் வந்து ஒரு நடன மங்கை, அவள் அழகாக இருப்பாள் அப்படிங்கிறதையும் தாண்டி அவருடைய சிறப்பு, அவள் 11 நடன கலைகளையும் அவள் வந்து கைவசம் கற்றிருந்தாள் அப்படிங்கிறது அவளுடைய அந்த சிறப்பு இயல்புகளையும் சேர்த்து சொன்னீங்க. இது ரொம்ப அழகா இருந்துச்சுமா. அந்த கூடவே அந்த சோழ அரசனுடைய பெருமையும், அவளை காண போறவங்களுக்கு இத்தனை நீங்க கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த சோழ அரசனுக்கும் வந்து அந்த பெருமையும் கொண்டு சொன்னீங்க. அதே மாதிரி ஒரு பிரிவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணகியோடைய துயரத்தை சொல்லும் போது பிரிவை வந்து நல்லா கொண்டு வந்தீங்கம்மா. அதே மாதிரி ஒரு நகரத்தோடைய அந்த குறிப்பிட்டு அந்த புகார் நகரத்தோடைய விழா காலம் எப்படி இருக்கும், அது எத்தனை ஐவகை மன்றங்கள் அதெல்லாம் சொல்லி அதுலயும் வந்து அந்த விழா காலத்திலையும் ரொம்ப எளிதாக இப்ப யார் வேணா தப்பு பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த கூட்டத்திலயும் இல்லாம அப்படியே இந்த தீயவர்கள் தீமை ஏதாவது பண்ணாங்களும் அதையும் கண்டிக்கிறதுக்கு ஒரு சிறப்பு மன்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறதும், இந்த நம்மளுடைய சொல்ற வர பழக்கங்கள் வலது கண் துடிச்சா இப்படி இருக்கும், இடது கண் துடிச்சா இப்படி இருக்கும்ட்டு அதையும் அவர் கொண்டு வந்திருக்காரு இளங்கோவடிகள் அப்படிங்கிறது. அந்த மறைக்க பொருள்களையும் நாங்க படிக்கும் போது இதெல்லாம் வந்து அவ்வளவு உள்ள போய் படிக்க முடியாது, ஆனா நீங்க சொல்லும் போது இதெல்லாம் கூட குறிப்பிட்டிருக்காங்களா சிலப்பதிகாரத்துல அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப எளிமையா வந்து புரியும்படி சொன்னீங்க. அந்த மாதவியோடைய தோழியோடைய பெயர் முதற்கொண்டு அவள் எப்படி ஏங்கி இருந்தாள்னு அந்த மாதவியோடைய பிரிவையும் கண்ணகியோடைய பிரிவையும் சரிசமமா சொல்லி அவர்களுடைய அந்த தன்னிடம் இருக்கும் அனைத்தையும் எத்தனைதான் கணவன் வந்து வேற இடத்துக்கு போயிட்டு வந்தாலும் கடைசியாக வந்து மனைவியே அவனுடைய ஒரே துணையாக இருக்க முடியும்ட்டும் அவ தன்னிடம் இருக்க அனைத்தையும் தந்து விடுவான்னு சொல்லிட்டு என்னோட அப்பா கொடுத்த சிலம்பு இருக்கு, நம்ம தைரியமா வேற ஊரு போலான்னு சொல்றதையும், அதே நேரத்துல வேற ஊருக்கு போகும்போது ஒரு அகதிகளா ஒரு ஊர்ல இருந்து தன்னுடைய வாழ்விடத்தை விட்டு வேற ஊருக்கு போகும்போது ஒரு மனிதனுடைய மனம் எப்படி இருக்குங்கிறதையும் அந்த பாட்டுல இருக்கிறது தெளிவா எங்களுக்கு எடுத்து சொல்லி, அந்த அதே நேரத்துல மதுரை நகரத்தோடைய செழுமையும் எப்படி இருக்கும், போகும்போது
பலா மரங்கள் நம்மள மோதுச்சுன்னா நம்ம அதனால அடிபடக்கூடும் சொல்லிட்டு ஒரு வந்து புகழ்ச்சனி மாதிரி அதுல அடியும் படும். ஆனா மதுரை இவ்வளவு சிறப்பு மிக்கது அப்படிங்கறதையும், இவ்வளவு செழிப்பு மிக்கது அப்படிங்கறதையும் ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. ஒரு கனவுடைய வலிமை எப்படி இருக்கும், கண்டதெல்லாம் நடந்துட்டா எப்படி இருக்கும், நம்ம நல்லதா நடந்துட்டா எப்படி இருக்கும் நம்ம சொல்லுவோம். ஆனா கனவுகள்லயே இத்தனை துயரங்கள்ல முடியறதும் இருக்கு, நன்மையை முடியறதுன்ட்டு ஒரு கனவுடைய வலிமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிக அழகாக ரொம்ப தெளிவா எங்களுக்கு புரியும்படி எடுத்து சொன்னதுக்கு நன்றி அம்மா. நன்றி. மிகவும் நன்றி. இதுவரை இந்த நிகழ்வை மிக பொறுமையாகவும் கண்டும் கேட்டும் ரசித்திருந்த அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றியை தெரிவித்து நிகழ்வை முடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.